Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு இந்த Amibroker சாஃப்ட்வேரில் இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு லாக் அப்படின்னு இருக்கும். சிம்பிள் லாக், இன்டர்வல் லாக் அப்படின்னு இருக்கும். அதுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிம்பிள் லிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்டர்வல் லிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த 3 ஆப்ஷன் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 3 டேப்பையும் வந்து வெர்டிகலாக நான் வந்து மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? இந்த 3 டேப்பும் வெர்டிகலாக மாற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த லாக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த லாக் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த சார்ட்டில் எந்த ஒரு சிம்பிள், எந்த ஒரு இன்டர்வல் எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது, இது வந்து ஃபிக்ஸடாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ இதில் வந்து ஃபிக்ஸடாக வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு சேஞ்சஸும், அதாவது நமக்கு தெரியாமல் கூட நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த லாக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ நான் வந்து இந்த ஆக்சிஸ் பேங்க் நான் வந்து எடுத்து வச்சுட்டு இந்த லாக் கொடுத்துறேன். சிம்பிள் லாக் அப்படின்றத கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் போய்ட்டு எந்த ஒரு சிம்பிள் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகாது. இந்த ஆக்சிஸ் பேங்க் அப்படின்றது ஃபிக்ஸடாக இருக்கும். அதே ஒரு எடுத்துக்காட்டுக்கு நோ லாக் கொடுத்துட்றேன். நோ லாக் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், உங்களுக்கு எது வேணாலும் உங்களுக்கு சிம்பிள் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். அதுவே நீங்கள் லாக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே லாக் ஆகாது. அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் இப்போ வந்து சிம்பிள் மட்டும்தான் வந்து சேஞ்சஸ் ஆகாது, ஆனால் இன்டர்வல் வந்து சேஞ்சஸ் ஆகும். இப்போ வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். இதுவே நமக்கு வேணும்னா வீக்லி டைம் ஃப்ரேமும் மாற்றிக்கலாம், அல்லது மந்த்லி டைம் ஃப்ரேமும் மாற்றிக்க முடியும். சரிங்களா? அதுவே நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுட்டு இந்த இடத்துல போயிட்டு இந்த இன்டர்வல் லாக் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதையும் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இன்டர்வலுமே உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகாது. போய்ட்டு உங்களுக்கு ஹவர்லி மாற்றினா சேஞ்சஸ் ஆகாது, 15 மினிட்டு சேஞ்சஸ் ஆகாது, வீக்லி எதுவுமே உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகாது. அதாவது டைம் ஃப்ரேமையும் அந்த இன்டர்வல் டைம் ஃப்ரேமையும் நம்மளால் லாக் பண்ணிக்க முடியும், எந்த சிம்பிளையும் நம்மளால் லாக் பண்ணிக்க முடியும். இது உங்களுக்கு வேண்டாம், நார்மலாக வேணும் அப்படின்னா நீங்கள் போய்ட்டு நோ லாக் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு எது வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதேமாரி இன்டர்வல் வேணும்னாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து லாக் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இதை வந்து நான் லாக்லேயே வச்சுருக்கேன், எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல. ஓகே, இப்போ நம்ம அடுத்த டேப்புக்கு வந்துடுவோம். இப்போ இந்த இடத்துல அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிள் லிங்க் அப்படின்றதில் உங்களுக்கு 9 ஆப்ஷன் இருக்குது. இது 9 ஆப்ஷன் அப்படின்றது ஒரே சிஸ்டமில் மல்டி மானிட்டர் வச்சு நிறையா டேப்பை வந்து ஓப்பன் பண்ணி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது போன வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன். சரிங்களா? இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ ஒரு அற்புதமான வீடியோ. ஒரே சிங்கிள் சிஸ்டமில் மல்டி மானிட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது எந்தளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவோட கண்டினியூவாக தான் இப்போ நம்ம அடுத்த இந்த வீடியோ வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகே, இப்போ இதில் போய்ட்டு நம்ம இந்த சிம்பிள் லிங்க் அப்படின்றதில் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த லிங்க் 1 அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த டேப் இருக்குது இல்லையா, இப்போ மேலே பாருங்கள், இந்த இடத்துல வந்து பஜாஜ் ஆட்டோ வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து பயோகான் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இங்கே சிம்பிள் லிங்க் 1 அப்படின்றத கொடுத்துட்டேன். இதுலேயும் போய்ட்டு என்ன பண்ணுறேன், சிம்பிள் லிங்க் 1 அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு என்ன ஆகும், ரெண்டுமே வந்து சேமாக ஒரே சிம்பிள் வந்துடும். பாருங்கள், இதுலேயும் பஜாஜ் ஆட்டோ, இதுலேயும் பஜாஜ் ஆட்டோ வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு நீங்கள் போய் எந்த சிம்பிள் செலக்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இது ரெண்டுலேயும் ஒரே மாரி செலக்ட் ஆகும். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், அப்போலோ டயர் கொடுக்குறேன், ரெண்டுலேயுமே உங்களுக்கு அப்போலோ டயர் தான் வந்துடுச்சு. இப்போ இதில் நமக்கு வேணும் அப்படின்னாக்க இதில் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமும் இதில் வந்து நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமும் வச்சுக்க முடியும். பாருங்கள், இதில் வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சுட்டேன், இதில் வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுட்டேன். தேவைப்பட்டால் இதுலேயுமே கூட நம்ம இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நோ சிம்பிள் கொடுத்துட்டு நோ லாக் கொடுத்துட்டு இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே நான் போய்ட்டு என்ன பண்ணுறேன், சிம்பிள் லாக் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்துட்டு டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுட்டேன், இதில் வந்துட்டு வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சுட்டேன், இதில் வந்துட்டு மந்த்லி டைம் ஃப்ரேம் வச்சுட்டேன். ஓகேங்களா? இப்போ 3க்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள் லிங்க் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். 3க்குமே சிம்பிள் லிங்க் கொடுத்துருக்கோம். பாருங்கள், இங்கேயும் ரெட் கலராக இருக்குது, இங்கேயும் ரெட் கலருக்கு இருக்குது. 3லேயுமே வந்து சிம்பிள் லிங்க் கொடுத்துருக்கோம். ஆனால் டைம் ஃப்ரேம் மட்டும் இதில் வந்து டெய்லி, இதில் வீக்லி, இதில் மந்த்லி கொடுத்துருக்கோம். இப்போ நான் போய்ட்டு எந்த ஒரு சிம்பிள் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஆனால் டைம் ஃப்ரேம் மட்டும் வேறு. இதில் டெய்லி டைம் ஃப்ரேம், இதில் வீக்லி டைம் ஃப்ரேம், இதில் வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம். ஓகேங்களா?
சிம்பிள் வந்து நீங்கள் எதை செலக்ட் பண்ணிங்கனாலும் 3க்குமே செலக்ட் ஆகும். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிள் லிங்க் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒருவேளை நான் எனக்கு இதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து நோ சிம்பிள் லிங்க் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் இது 2க்கு மட்டும்தான் உங்களுக்கு செலக்ட் ஆகும். இதுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகாது. ஓகேங்களா? இப்போ இது 2க்கு மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். இதுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகாது. அதுக்காக தான் இந்த சிம்பிள் லிங்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வந்து இன்டர்வல் லிங்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நம்ம பார்த்துடலாம். இந்த இன்டர்வல் லிங்க் அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போ நான் இதில் போய்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இதில் போய்ட்டு டெய்லி டைம் ஃப்ரேம் இதில் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இதில் பாருங்கள், இதில் வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் இருக்குது. ஓகேவா? இதில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த இன்டர்வல் லிங்க் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் போய்ட்டு என்ன பண்ணுறேன்னா இதில் இந்த இன்டர்வல் லிங்க் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இதுலேயும் டெய்லி டைம் ஃப்ரேமாக மாறிடுச்சு, இதுலேயும் டெய்லி டைம் ஃப்ரேமாக மாறிடுச்சு. அதாவது இந்த டைம் ஃப்ரேம் அப்படின்றது 2க்கும் ஒரே மாரி வந்து சேஞ்சஸ் ஆகும். இப்போ நீங்கள் மேலே போய்ட்டு வீக்லி டைம் ஃப்ரேம் கொடுத்தீங்கன்னா 2லேயுமே உங்களுக்கு வீக்லி டைம் ஃப்ரேம் மாறும். அதே மந்த்லி டைம் ஃப்ரேம் கொடுத்தீங்கன்னா 2லேயுமே உங்களுக்கு மந்த்லி டைம் ஃப்ரேம் வந்து மாறும். ஸோ இதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு அற்புதமான ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாஃப்ட்வேரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆப்ஷன் இது ஒன்று. அதாவது நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் டெய்லி ரன் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா அதை நான் என்ன பண்ணுவேன்னா லாக் பண்ணி வச்சுடுவேன். ஒரு இதில் வந்து நான் லாக் பண்ணி வச்சுடுவேன். அதாவது சிம்பிளையும் லாக் பண்ணிவிடுவேன், இன்டர்வலையும் லாக் பண்ணிவிடுவேன். அது வந்து ஃபிக்ஸடாக உங்களுக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா அது வந்து நமக்கு தெரியாமல் கூட இந்தமாரி நாம் சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால அதை வந்து ஃபிக்ஸடாக வச்சுருப்பேன். அது இல்லாமல் மற்ற சில இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இதில் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமோ, இன்னொன்றில் வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமோ அல்லது இன்டர்டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இதில் 5 மினிட்டு, இன்னொரு இதில் 15 மினிட் இந்தமாரி வச்சுட்டு நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து மாறும். சரிங்களா? இப்போ இதில் என்ன பண்ணுறேன், சிம்பிள் லிங்க்குமே நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். 2மே செலக்ட் பண்ணிட்டேன். சிம்பிள் லிங்க்கும் செலக்ட் பண்ணிட்டேன், இன்டர்வல் லிங்க்குமே செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிம்பிள் லிங்க்கும் செலக்டடாக இருக்குது, இன்டர்வல் லிங்க்கும் செலக்டடாக இருக்குது. அதேமாரி இதுலேயும் சிம்பிள் லிங்க்கும் செலக்டடாக இருக்குது, இன்டர்வல் லிங்க்குமே செலக்டடாக இருக்குது. இப்போ என்ன உங்களுக்கு எது மாற்றினீங்கனாலும் உங்களுக்கு மாறிக்கிட்டே வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், கேன் பேங்க் இருக்குது, இப்போ உங்களுக்கு சிப்லா இருக்குது, இப்போ உங்களுக்கு கான்கர் இருக்குது, இப்போ உங்களுக்கு டாபர் இருக்குது. என்ன வேணாலும் மாற்றிக்கலாம். அதே சேம் டைம் நம்ம இன்டர்வல் லிங்க்கும் கொடுத்துருக்கோம் இல்லையா? அதனால் பாருங்கள், டெய்லி டைம் ஃப்ரேம் கொடுத்தனா 2லேயுமே டெய்லி டைம் ஃப்ரேம் மாறிடும் உங்களுக்கு. அடுத்து வீக்லி டைம் ஃப்ரேம் கொடுத்தனா 2லேயுமே உங்களுக்கு வீக்லி டைம் ஃப்ரேம் மாறிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணாலும் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று, எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் லாக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு என்ன டைம் ஃப்ரேம் வேணும், என்ன சிம்பிள் வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு அதை நீங்கள் லாக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 2வது ஆப்ஷனு இன்டர்வல் லிங்க் கொடுத்தும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 3வது ஆப்ஷனு சிம்பிள் லிங்க் கொடுத்தும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு அற்புதமான சாஃப்ட்வேர், இது ஒரு அற்புதமான யூசேஜ் இது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.